இப்போது அவருடைய அறிக்கையில் மாற்றங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? அல்லது அதுவே ஒரு முடிந்த முடிவாக வெளிப்படப் போகிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? அது அதை பற்றி நாங்கள் ஒரு ஒரு தெளிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இதனுடைய ப்ரோசஸ் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது ஒரு அறிக்கை அவர்கள், அதாவது டிராஃப்ட் ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அம், அது வந்து 9ஆம் தேதி 10 மணிக்கு அது பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது யுனைடெட் கிங்டம், கனடா, மலாவி, மொன்டெனீக்ரோ, நோர்த் மாசிடோனா, இந்த நாடுகள் சேர்ந்து தான் இந்த ஸ்பான்சர்ஸாக இதை செய்திருக்கிறார்கள். 9ஆம் தேதி இந்த டிராஃப்டை அங்கே உள்ளுக்கு வைத்திருக்கிறார்கள். அதேவேளை செப்டம்பர் 25ஆம் தேதி வரை இந்த டிராஃப்ட்டுக்குரிய டெட்லைன் இருக்கிறது. அதாவது வேறொரு டிராஃப்டை இன்னொரு நாடு போடலாம், தமிழர்களுக்கு சார்பான இன்னொரு டிராஃப்டை கூட போடலாம், அல்லது இலங்கை அரசு கூட தன்னுடைய தனக்கு சார்பான ஒரு டிராஃப்டை கூட அங்கே போடலாம். ஆகவே பலவிதமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த வரைவை கூட மேலும் பலவீனப்படுத்துவது என்ற திட்டத்திலே தான் அந்த விஜித கேரத்தினுடைய செயற்பாடுகள் அங்கே இருக்க போகின்றது. அதைத்தான் அவருடைய உரை காட்டியிருந்தது. அந்த உரையிலே பல விடயங்களை அவர் நிராகரித்தே பேசியிருந்தார். அதை பற்றி பேசுவதிலே, நாங்கள் பேசுவதிலே கூட அர்த்தமில்லை என்ற அளவுக்கு அது ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளக விசாரணையில் தாங்கள் எல்லாத்தையும் செய்து விடுவோம், நீங்கள் எங்களுக்கு உதவிகள் மட்டும் செய்தால் போதும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த இப்ப இருக்கின்ற வரப்பட்டிருக்கின்ற நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற மிகவும் பலவீனமான அந்த வரைவை கூட இன்னும் பலவீனமாக்கும் செயற்பாட்டைத்தான் அவர் செய்வார். அதாவது நிகழ்ச்சி நிரல் 10 என்று சொல்லப்படுகின்ற டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் மட்டும் செய்தால் போதும் என்றதை நோக்கி அதை தள்ளுவதற்கு தான் அவர் முயற்சிப்பார்.